ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 421. இதில் புதிய இந்திரன் ஒருவரின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் மேரு மலையின் மிக உயர்ந்த சிகரத்தின் மீது விஸ்வகர்மா கட்டியிருந்த அமராவதி என்ற நகரம் இருந்தது. அந்த சொர்க்க ராஜ்யத்தில் இந்திரன் தனது மனைவியான சசி தேவியுடன் பிற தேவர்கள் சேவை செய்ய வளமாக வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் இந்திரன் அமைதியாக அங்கு அமர்ந்து இருந்தபோது ஒரு அழகிய நபர் அங்கு வந்ததைக் கண்டான். அவருக்கு பகவான் விஷ்ணுவின் சேவகர்கள் சேவை செய்து கொண்டு இருந்தார்கள். அந்த அழகிய இளைஞரை இந்திரன் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது திடீரென அரியணையில் இருந்த இந்திரன் கீழே விழுந்து விட்டான். இந்திரனை வழிபட்டு கொண்டு இருந்த தேவர்கள் அவன் அணிந்து கொண்டு இருந்த கிரீடத்தை எடுத்து அந்த புதிய அழகிய நபருக்கு அணிவித்து விட்டார்கள். அதன் பின்பு எல்லா தேவர்களும் மற்றும் சொர்க்கலோக வாசிகளும் அந்த புதிய இந்திரனுக்கு ஆரத்தி செய்து அழகிய பாடல்களை பாடத் துவங்கி விட்டார்கள். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தர்களான பெரும் ரிஷிகள் வந்து தங்கள் ஆசிகளை தந்து வேத மந்திரங்களை ஜபித்தார்கள். கந்தர்வர்களும் அப்சரர்களும் மிக ஆனந்தமாக ஆடி பாடி தொடங்கினார்கள். இவ்வாறாக வழக்கமான 100 அஸ்வமேத யாகங்களை செய்து நிறைவேறாத அந்த புதிய இந்திரன் தேவர்களும் பிற சொர்க்கலோக வாசிகளும் தனக்கு செய்த பல்வகையான சேவைகளை ஏற்றுக்கொண்டான். பழைய இந்திரன் இதனைக் கண்டு மிக மிக வியப்பு கொண்டான். அவன் தனக்குள் நினைத்தான், இந்த நபர் கிணறுகளை வெட்டவில்லை, குளங்களை ஏற்படுத்தவில்லை, பிறர் நலனுக்காக மரங்களை நடவும் கிடையாது, பஞ்சங்கள் ஏற்பட்ட காலங்களில் தானியங்களை தானம் அளிக்கவும் கிடையாது, எந்த ஒரு விதமான அக்னி ஹோமங்களோ அல்லது புனித தலங்களில் தானம் தருவதோ எதுவும் அவன் செய்ய கிடையாது. அப்படி இருக்க எனது பதவியை அவன் பெற்றது எப்படி? இவ்வாறு மனம் நொந்த பழைய இந்திரன் பார்க்கடலுக்கு சென்று பகவான் விஷ்ணு இடம் பிரார்த்திக்க துவங்கினான். பகவான் விஷ்ணுவின் தரிசனம் கிடைக்கப் பெற்றதும் அவரிடம் கேட்டான், எனது அன்பு பகவானே, முன்பு நான் பல யாகங்களை செய்து பிற புண்ணிய காரியங்கள் பலவும் செய்தேன். அதனால் இந்திர பதவியில் நான் அமர்த்தப்பட்டேன். ஆனால் இப்போது ஒரு புதியவன் என் பதவியை பெற்றுவிட்டான். இவன் தன் வாழ்வில் அற்புதமான எந்த ஒரு புண்ணிய காரியத்தையும் செய்தது கிடையாது. வேதங்கள் கூறும் யாகங்களையும் அவன் நிறைவேற்றியது கிடையாது. அவ்வாறு இருந்தும் என் அரியணையை அவன் பெற்றது எப்படி என கேட்டான். அப்போது பகவான் விஷ்ணு கூறினார், என் அன்பு இந்திரா, அந்த பெரும் ஆத்மா தினமும் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 18ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்து வந்தார். அந்த செயலால் எல்லா புண்ணிய காரியங்கள் மற்றும் பெரும் யாகங்கள் ஆகியவற்றை செய்த பலன்களை பெற்றுவிட்டார். சொர்க்கபூரியின் அரசனாக பலகாலம் அனுபவித்த பின்பு என் சொந்த இருப்பிடத்திற்கு அவர் வருவார். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 18ஆம் அத்தியாயத்தை நீயும் தினமும் பாராயணம் செய்தாயானால் நீயும் என் தெய்வீக இருப்பிடத்தை அடையலாம் என்றார் அவர். இப்பொழுது பகவான் விஷ்ணுவின் அறிவுரைகளை கேட்ட இந்திரன் ஒரு பிராமணரின் உருவத்தை எடுத்துக்கொண்டு கோதாவரி நதிக்கரைக்கு சென்றான். அங்கு மிக புனிதமான நகரமான காளி கிராணியை கண்டான். அங்கு முழுமுதற் கடவுள் காளீஸ்வரர் என்ற உருவில் உறைந்து இருக்கின்றார். கோதாவரி நதிக்கரையில் இந்த நகருக்கு மிக அருகில் ஒரு பிராமணர் அமர்ந்து இருந்தார்.
அவர் மிக கருணை உள்ளம் கொண்டவர். வேத இலக்கியங்களின் மிக உயர்ந்த இலக்கையும் இரகசியத்தையும் அறிந்தவர். தினமும் அவர் அந்த இடத்தில் அமர்ந்து ஸ்ரீமத் பகவத்கீதையின் 18ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்து வந்தார். இந்திரன் அந்த பிராமணரை கண்டு மிக மிக மகிழ்ச்சி அடைந்தான். உடனடியாக அவரது பாதங்களில் விழுந்து வணங்கி ஸ்ரீமத் பகவத்கீதையின் 18ஆம் அத்தியாயத்தை தனக்கு கற்பிக்கும்படி வேண்டிக் கொண்டான். அவ்வாறு கற்றுக்கொண்டு தினமும் பாராயணம் செய்து வந்தான். விரைவில் விஷ்ணு உலகத்தை அடைந்து விட்டான். உயர்ந்த இருப்பிடமான வைகுண்டம் சென்ற பின்பு இந்திர பதவியில் தான் அனுபவித்த மகிழ்ச்சியெல்லாம் ஒன்றுமே கிடையாது என்பதை அவனால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. ஓ எனது அன்பு பார்வதி, இந்த காரணத்தினால் பெரும் முனிவர்கள் குறிப்பாக ஸ்ரீமத் பகவத்கீதையின் 18ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்கின்றார்கள். இதனால் வெகு விரைவில் அவர்கள் பகவான் விஷ்ணுவின் பாத கமலங்களை அடைய முடிகின்றது என்றார் சிவபெருமான். இந்த கீதா மகாத்மியத்தை கேட்பவர் அல்லது படிப்பவர் தான் சுமந்துள்ள சேர்த்து வைத்த பாவங்களை எல்லாம் விரைவில் போக்கடிப்பார். இந்த உரையாடலை பெரும் பக்தியுடன் நம்பிக்கையுடன் நினைவில் கொள்பவர் எல்லா புண்ணிய காரியங்கள் மற்றும் பெரும் யக்கியங்கள் செய்த பலன்களை எல்லாம் பெறுகின்றார். அவர் பௌதிய இன்பங்கள் அனைத்தையும் அனுபவித்த பின்பு பகவான் விஷ்ணுவின் ராஜ்யத்தை அடைவார். சிவபெருமான் பார்வதி தேவிக்கு கூறிய ஸ்ரீமத் பகவத்கீதையின் மகிமைகள் இவ்வாறு நிறைவு பெறுகின்றன. இப்பொழுது சிவபெருமான் கூறினார், இமாலயத்தின் மகளே பார்வதி தேவி, ஸ்ரீமத் பகவத்கீதையின் 18ஆம் அத்தியாயத்தின் பெருமைகள் வேதங்களை விட உயர்ந்தவை, அளவற்ற ஆனந்தம் தருபவை. 18ஆம் அத்தியாயம் ஒருவரின் காதுகளில் அது நுழையும் போது எல்லா ஜட ஆசைகளையும் அளிக்க வல்லது. தூய பக்தருக்கு அது அமிர்தம் போன்றது. பகவான் விஷ்ணுவின் உயிர் போன்றது. அது இந்திரன் முதலான தேவர்களின் இதயத்திற்கும் சனகர் சனந்தனர் போன்ற பெரும் யோகிகளுக்கும் மருந்தாகும். 18ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்பவர் யமராஜனின் தூதர்களை வெகு தூரம் அனுப்பி விடுவார். எல்லா பாவங்களையும் வெகு விரைவில் அழித்து இந்த உலகின் மூவகை துன்பங்களில் இருந்து ஒருவரை விடுவிக்க இதைவிட வேறு ஒன்றும் கிடையாது. ஓ பார்வதி தேவி, பெரும் பக்தியோடு இப்போது கேட்பாயாக என்றார் சிவபெருமான். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்